தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கட்சி தொடங்குகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். புதிய கட்சி தொடங்குகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பின்பாக இவர் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரானார். பின்பு துணை முதலமைச்சராக பதவி வகித்தார். 2021 சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். இவர் கட்சி கொடியும் சின்னமும் தனக்குத்தான் வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். தேர்தல் ஆணையத்திடமும் புகார் கொடுத்துள்ளார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ இவரை மீண்டும் கட்சியில் சேர்க்க சாத்தியமே இல்லை என்று தெரிவித்துவிட்டார். பாஜக மூலமாக காய் நகர்த்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில் இவர் புதிய கட்சி தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் ஆதரவாளர் காஞ்சிபுரத்தை சார்ந்த ஜோதி என்பவர் தேர்தல் ஆணையத்தில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை பதிவு செய்துள்ளார். இது ஓபிஎஸ் ஆதரவாளர் பதிவு செய்துள்ளது ஓபிஎஸ் சொல்லிதான் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஓபிஎஸ் தரப்பிலிருந்து தான் இந்த கட்சி பெயர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வருகிற சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம் கிடைக்காவிட்டால் விஜயுடன் இணைந்து போட்டியிட ஓபிஎஸ் முடிவு செய்துள்ளார். அப்பொழுது கட்சி இல்லாத தலைவனாக இருக்க முடியாது என்று கருதி புதிய கட்சியை அவர் துவக்க உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் ஆணையத்தில் பதியப்பட்டுள்ள எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சி அது ஓபிஎஸ் கட்சி என்றுதான் கூறப்படுகிறது.